ஸோ முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுனாக்கா, சரி 2000க்கு மேலே இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாஸ் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு காசு யார் கொடுத்தாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி அவங்க ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வர முடிஞ்சுது, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. These independent media houses came up because they got funds from big businessmen who also lend money to others to start their own business. For this to happen, these well-established business people must see growth potential in a new business. If they realize that they are going to get back several times of money that they are investing, they go ahead. These big businessmen are called venture capitalists. ஸோ 2000க்கு மேலே என்ன ஆச்சுன்னாக்கா, நிறைய பணக்காரங்க எல்லாமே இப்போ இந்த ப்ரைவேட்டாக சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பணக்காரங்க என்ன பண்ணாங்க, ஓகே எந்த சேனல் ஆரம்பித்தா யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட பார்ட்னர் மாதிரி அவங்க காசு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, இந்த மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற முக்கால்வாசி ப்ரைவேட் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாமே பிஸ்னஸ் மேன் தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் படம் தமிழில் 2 படம் வந்திருக்கு. ஒன்று கோ அப்படிங்கிற படம், அந்த ஜீவாங்கிற ஆக்டர் நடிச்சிருப்பா. அப்படியே அந்த படம் தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் ஹீரோவெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. அந்த கதை அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி, மாஸ் மீடியா பற்றி தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் கவன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த 2 படமும் தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாஸ் மீடியாக்காகவே எடுத்த படம். அதில் சுத்தமாக எல்லாமே உண்மையாகவே சொல்லுவாங்க. எப்படி மாஸ் மீடியாவில் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுறாங்க எல்லாமே விஷயம் அதில் இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ்மேனோட வேலை என்னன்னாக்கா, எந்த பிஸ்னஸ் நல்லா போகுதோ அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல காசு ரிட்டர்ன் வருது அப்படின்னு நினச்சாங்கனாக்கா, தெரிஞ்சிச்சுனாக்கா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் 2000க்கு மேலே இந்த சேனல்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பணக்கார பிஸ்னஸ்காரங்க தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பேர் என்ன, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். In the case of new media, this is exactly what happened. The venture capitalists thought that new media could be a possible business option in India. It served them in 2 ways. One, through a media house. The venture capitalists had some access to the political group in the country. Secondly, new media was showing signs of earning profits through business transaction via the internet. ஸோ இதை தான் அன்றைக்கி நடந்துச்சு. என்னென்னாக்கா, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் ஓகே எதிர்காலத்தில் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சேனல்ஸ்களுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு, வருமானமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இது 2 விதத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஒன்று பார்த்திங்கனாக்கா, அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் கான்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்டில் பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய